நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், இல்ல அவங்க பெற்றோர்களா? உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலோட வந்திருக்கேன். நீங்க உங்க 12த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காலேஜ்ல போறப்ப கம்மியான ஃபீஸ்ல படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டீஸ்லலாம் போய் படிக்கணும்னா, நீங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, CUETன்னு சொல்லுவாங்க. காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய 2026 வருடத்துக்கான CUET எக்ஸாமுக்கான டீடைல்ஸ் அப்ளிகேஷன்ங்கிறது ஓப்பன் ஆயிருச்சு. ஈவன் அதோட அப்ளிகேஷன்ங்கிறது நமக்கு ஜனவரி 31ஆம் தேதி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் தொடர்ச்சியா மாணவர்கள் மற்றும் பேரண்ட்ஸோட ரெக்வெஸ்ட் காரணமா இப்ப அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைச்ச மாணவர்கள், இல்ல இது வரைக்கும் இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இருக்குன்னே தெரியாத மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான நியூஸ். நீங்க இன்னும் 4 நாள் இருக்குது. இந்த 4 நாளைக்குள்ள நீங்க வந்து CUETங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இது அப்ளை பண்ணிட்டேன் சார். ஃபீஸ் பேமெண்ட் 4ஆம் தேதியே பண்ணணுமான்னு கேட்டா தேவையில்லை. நீங்க வந்து 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குங்க. ஸோ பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். மற்றும் அப்ளிகேஷன்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் எடிட்டிங் விண்டோவும் நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோவும் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுவரைக்கும் யாரெல்லாம் CUET எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டோம், அப்ளை பண்ணாம விட்டுட்டோம், இல்லை இப்படி ஒரு எக்ஸாமே இருக்குன்னே தெரியாம இருந்தீங்களோ, இந்த 4 நாட்களை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, CUET எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தொடர்ச்சியான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.